திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்திட்ட ரொம்ப பொருத்தமான இந்த நிகழ்வில் கேட்க போகிறோம். பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார் வணக்கம் சார். இப்போ இந்த நிகழ்வில் அதிமுக என்கின்றதை பற்றி வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கடந்த 5 தசாப்தங்களாக பார்க்கிறீர்கள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொதிநிலை, மக்களின் எழுச்சி, மனமாற்றம், தேவையின் தேவை எவ்வாறு அமைந்திருக்கிறது? நிச்சயமாக இதற்கான தேவை மிக நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து எழுதியும் பேசிக்கொண்டு வருகிறேன். என்னென்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மற்ற அரசியல் கட்சிகளைப் போல அல்ல. இது வந்து இட்ஸ் அ வெரி யூனிக் பார்ட்டி பை இட் செல்ஃப். நான் தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். உலக வரலாற்றிலே ஆமாம், அது ஏன் அது வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த இயக்கம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு இயக்கம்தான் உலக அளவில் அரசியல் களத்தில் இந்த ஒரு இயக்கம்தான் முற்றிலுமாக சாமானியர்களுக்காக மட்டுமே நிறுவப்பட்ட ஒரு இயக்கம். 2 பெரும் தலைவர்கள், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. 2 பேருமே பெரும் தலைவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் தன்மை சாமானியர்கள் ஒருவராகத்தான் நடந்து கொண்டார்கள். சாமானியர்கள் இப்போது 77லேருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த வரையில் எம்ஜிஆர் ஆகட்டும் அல்லது அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும் எல்லாருமே வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவங்கள பார்த்தாங்க. அவர் மிகப்பெரிய ஆளுமை பெற்ற ஒரு தலைவராக இருந்தாலும் கூட அப்படி தான். அவர்களுடைய வடிவமைத்த அந்த அரசியல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிரமாதமான ஒரு அரசியல். 1972 அக்டோபர் 17 அன்றைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது, அதை நிறுவிய போது அவருக்கு இருந்த மனநிலை ஒன்று தான். இந்திய குடியரசில், இந்திய ஜனநாயக குடியரசில் சாமானியர்கள் இடம்பெறுகிற ஒரு அரசியல் இயக்கம் வேண்டும். அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். அடித்தட்டு மக்களுக்கு அந்த அரசியல் அதிகாரம் சென்று சேர வேண்டும், நேரடியாக சென்று சேர வேண்டும். இதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், இப்போது கூட சொல்லுவேன், வணக்கத்துக்குரிய ஆசிரியர் அங்கே இருக்காங்க பக்கத்தில், திரும்பவும் சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர்கள் நடத்துகிற இயக்கம் அல்ல, தலைவர்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அல்ல. அது சாமானியர்களுக்கான கட்சி. இந்த கட்சி என்னோட கட்சிங்க, இது ஐயாவோட கட்சி, இது உங்களுடைய கட்சி, இந்த பொதுமக்கள் ஒவ்வொருத்தருக்குமான இயக்கம். அது இட்ஸ் ஃபார் ஆல். ஆமாம், சாமானியர்களுக்கான, அனைவருக்குமான. இன்ஃபேக்ட் நம்முடைய நண்பர் அவங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்கே பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரியான பொதுத் தேர்தல் நடைபெறும் போது விருப்ப மனு வழங்குவாங்கல்ல, அப்படிங்க பார்த்தீங்கன்னாக்க மறுநாள் நீங்கள் செய்தித்தாளில் தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாள் பார்த்தீங்கன்னாக்க பழங்குடியின மக்கள், அடித்தட்டு மக்கள் குடும்பமாக வந்து விருப்ப மனு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ வந்து போய் கேட்பாங்க, அதுவும் குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு மக்கள். ஆமாம், அவங்க வந்து கொடுப்பாங்களா, அப்போ எல்லாமே கேட்பாங்க, நீங்கள் எந்த தைரியத்தில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து கொடுக்குறோம், எங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நம்பிக்கை, எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் இந்த இயக்கத்தின் மேலே. வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துட்டீங்களா, வேறு எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலாவது விருப்பமணி பெறுவதற்காக, அதை வாங்கி தருவதற்காக வரிசையில் நின்று கொண்டு அடித்தட்டு மக்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க? அனைத்து நாடு முன்னேற்றங்கள் அரசியல் வரலாற்று மட்டும்தான் நடந்தது. அது ஒரு பெரிய சாதனை. சாதனை இல்லை, சாமானியர்களுங்க. 1977 வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியிடப்படுகிறது. 1977 முதல் சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து விழுப்புரத்தை சேர்ந்தவன், சரிங்களா. விழுப்புரம் ஒரு பக்கத்தில் இருக்க திருநாவூர் தொகுதியில் யார் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க பார்த்தா, அங்கே ஒரு டீ கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் டீ கடையில் காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவர் எப்போ பார்த்தா எம்ஜிஆர் பாடல்கள் தான் போட்டுட்ருப்பார். எம்ஜிஆரோட ரசிகர் யாரையாவது இல்லைன்னு சொல்லிட்டு வந்தால் இலவசமாக தான் டீ கொடுப்பார். அவரே வந்து ரொம்ப சாதாரண வரிய நிலைமையில் இருக்கக்கூடியவர். ஐயா, ஒரு சின்ன கருத்து. நான் திருச்செந்தூர் தொகுதியை சேர்ந்தவன். அருள்மிகு திருமுருகான் வாசிக்கக்கூடிய அது திருச்செந்தூர். அதில் மூக்குப்பொடி விற்கக்கூடிய அமிர்தராஜ் 1900 ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். அமிர்தராஜ் 77 வெற்றி வாகை சூடி வருகின்ற போது சிறு பையனாக பார்த்தேன். சொல்லுங்கள். ஆமாம், என்னென்னா அது மாதிரி நாங்கள் வந்து டெய்லி அங்கே போய் அந்த கடையில் இருந்து டீ குடிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். திடீர்னு பார்த்தா அறிவிப்பு வருது, இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார், வெற்றி பெற்றார், சட்டமன்ற உறுப்பினராக வந்தார். தமிழகம் முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் 1977, 80, 84, 89, அஃப்கோர்ஸ் அப்போ 2ஆக பிரிந்திருந்தது, 91, 2001, 2016 வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய வாழ்க்கை வரலாறு பாருங்கள். எல்லாம் எளிமை மக்கள், விளிம்பி நிலையில் மக்கள். 60லிருந்து 70% மேலான சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள்லாம் முதன்முறையாக உள்ள வந்தவங்க. சட்டமன்றத்துக்குள்ள அதிகாரத்தை முதன்முறையாக பார்த்தவர்கள். அவங்களோட பின்புலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான பின்னணி. யாருமே பரம்பரையாக தாத்தா மகன் அப்படிலாம் இல்லை. இங்கே குடும்ப அரசியல் கிடையாது, இங்கே சாதி அரசியல் கிடையாது, மத அரசியல் கிடையாது, இங்கே எதுவுமே இல்லை. இது சாமானியர்களுக்கான ஒரு அரசியல், சாமானியர்களுக்கான ஒரு இயக்கம். நான் ஏன் இந்த அளவுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சிகள் இல்லாமல் இந்த ஒரு கட்சிக்காக மட்டும் நான் பேசுகிறேன், எனக்கு தெரியும். ஏன்னா சாமானியர்களுக்கான இயக்கம் அது. இதோட தேவை என்றைக்குமே இருக்கும். சாமானியர்களுக்கு தேவை இருக்குல்ல, ஆமாம், அவரோட குரல் ஒலிக்கணும்ல, அது எப்பவும் உண்டு.
அது எப்போவுமே உண்டு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், வணக்கத்துக்குரிய அம்மா ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவர்கள் பேசுகிறதெல்லாம் சாமானியர்களின் குரல். அதனால தான் அவர் மிகப்பெரிய ஆளுமையாக அவர்களால் இருக்க முடிந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவராது இது இந்த சாதிக்காக இருந்தது, இந்த மதத்துக்காக இருந்தது, அல்லது இந்த பிரிவுக்காக இருந்தது, இந்த மொழிக்காக இருந்தது, ஒன்றுமே இல்லை. சாமானியர்கள் எங்களை பார்த்து எல்லாருக்கும் கூட ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா, நம்ம சாமானியன், நான் ஒன்றும் மிக இந்த காமன் மேன் ஆங்கிலத்தை சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் சாமானியன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருவருக்காக தான் இது. இதைத்தான் எம்ஜிஆர் வடிவமைத்தார். இதைத்தான் வணக்கத்துக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் முன்னெடுத்தார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, யாருக்கு அந்த அதிகாரம், யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னால், சாமானியர்களுக்கு யார் வழிநடத்துவதற்கான ஆற்றல் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. எனக்கு அதிகாரம் வேண்டாம், எனக்கு பதவி வேண்டாம், என்னுடைய பேர் வரும் அப்படிங்கிறதாகலாம் இல்லை. அனைத்து எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் அது வழிநடத்துவதற்கு யாரோ ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு முறையாக கொண்டு செல்வதற்கு யாரோ தலைமை ஒன்று வேண்டும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்கள் தலைமைக்கு எந்த ஒரு மக்கள் திறன் வந்த போதே அப்படி தான். மக்கள் திலகம் இருந்த போதும் சரி, அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி, எல்லாரும் எப்படி நடத்துனாங்கன்னா அவர்கள் நல்ல தெளிவாக புரிந்து இருந்தது. இந்த அரசியல் அவர்களுக்கு புரிந்தது. இந்த அரசியல் இயக்கம் எதற்காக நிறுவப்பட்டது என்பது அவர்களுக்கு புரிந்திருந்தது. இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன் சார், இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன். பல அரசியல் தலைவர்கள்ட்ட பல்வேறு தேர்தல் பேச்சுக்களை பார்த்தபோது கூட 1977 முதல் சட்டமன்ற தேர்தலும் போது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆற்றிய உரை இருக்குல்ல, இன்றைக்கு வரைக்கும் பொது தேர்தல் உரை என்றால் மிகச்சிறந்த உரை அதுதான். எங்களுக்கு நாணயம் கொண்டவர்கள் வேண்டாம், நாணயம் உள்ளவர்கள் வேண்டும் தான் எம்ஜிஆர் பேசுவார். உண்மையிலே ரொம்ப சரியான, அதுதான் சாமானியர்களுக்கான இயக்கம். அதையும் அதில் பொறுப்பில் இருக்கும், தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் தான் சொல்கிறோம். எல்லாரும் ஒன்றிணையுங்கள், சாமானியர்கள் இயக்கமாக அது கொண்டு செல்லுங்கள், உங்களுக்காக வெற்றி எப்போதுமே அங்கே காத்திருக்கிறது. அதுதான் முக்கியம். 2-3 விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தி விடுவோம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை நிறுவி அவருடைய மறைவு வரையில், அதன் பிறகு தொடர்ந்து வணக்கத்துக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆளுமை மிக்க தன்னுடைய தலைமை கீழ் இருந்த வரையில் எங்கேயாவது யாரையேனும் தன்னுடைய உறவினர், தன்னுடைய குடும்ப உறுப்பினர் யாரையாவது எங்கேயாவது பதவியில் அமைந்திருக்காரா பாருங்க. ஐயா, ஒரு சின்ன நினைவுக்கு, எம்ஜிஆர் இருக்கும்போது விஷத்தை கக்கினார்கள். எப்படி? மலையாளி மக்கள் நிராகரித்தார்கள். அதே மாதிரி அம்மாவை ஸ்ரீரங்கத்தை சார்ந்தவரை கர்நாடக பார்ப்பன பெண் என்றார். அவர் உடனே சொன்னார், ஆம், நான் பார்ப்பன பெண் தான். ஆனால் அவர்களுடைய முயற்சி எல்லாமே வீணாகித்தானே போனது. இல்லை, அதுதான் சொல்கிறேன், வீணாகித்தானே போனது. எந்த ஒரு சமூகத்துக்குள்ளும் எந்த ஒரு குறிப்பிட்ட மொழி அல்லது இடத்துக்குள்ளும் இவர்கள் எல்லாம் அடக்கிவிட முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, மிகப்பெரிய ஆளுமை பத்திரிகையாளர்கிட்ட, அப்படிலாம் அடக்கிவிட முடியாது. ஆனால் அந்த முயற்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. இவர்கள் ஏதேனும் ஒரு சிறிய ஒரு சிம்பிளுக்குள் அடக்கிவிட முடியும் என்று நினைக்கிறார். 40 வருஷமா முடியாது. ஐயா 40 வருஷமா சசிகலா என்பவரை எல்லோருக்கும் தெரியாது, யாருக்கும். இது 40 வருஷமா அவர் பதவியில் இல்லாமல் அவரே இல்லாத ஒரு வரலாறு இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏன் பத்திரிகைக்காரன் முக்குளத்தோர் வாக்கு வங்கின்னு எழுதுறான்? 40 வருஷமா எழுதலையே. எல்லோருக்குமான அதிகாரத்தை கொடுத்தார, கீழே இருந்தவர்கள் எல்லாம் மேலே தூக்கி வளர்த்தார, அனைவருக்கும் கூட்டணி அமைத்தார, கட்சியில் நிழல் முதல்வர் என்றெல்லாம் எழுதினீர்களே, அன்னைக்கு முக்குளத்தோர்னு எழுதலையே, இன்னைக்கு ஏன் கண்டெயின் பண்ண பார்க்குற? கேள்வி வரும் இல்லை? பதில் சொல்லுங்க. இது ஒரு திட்டமிட்ட சதி. ஆமா, எப்போதுமே அஇஅதிமுகவினுடைய தலைமைப்பிடத்துக்கு யாராவது வந்தால் இப்படியெல்லாம் ஏதேனும் ஒரு சமூகத்துக்குள்ளே அவர்களை அடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் மாற்று அணியிலிருந்து தான் வரும். பொதுவாக எதிர்கட்சியிலிருந்து தான் வரும். அது உள்கட்சியிலே வருகிறது என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் சரியில்லை. அவங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருந்திருக்கு. இதெல்லாம் வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன். ஒரு இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பவர்கள் நல்லவர்களா, இல்லை என்ன ஆனாலும் சரி இவர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தான் எல்லாமே இந்த கட்சிக்கு என்று சொல்லவே நல்லவர்களா? நான் பொதுவானிலிருந்து பேசுகிறேன், யாருக்கும் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ இல்லை. நம்முடைய நிலைமை என்ன? அதிமுக வலுவாக இருக்க வேண்டும், அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி மீண்டும் வரக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா தமிழக நலனுக்கு நல்லதல்ல. நமக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லைல்ல, வேறு என்ன இருக்குது? தனிப்பட்ட முறை நமக்கு என்ன இருக்கிறது? நமக்குன்னு எந்த ஒரு செயல் திட்டமும் இல்லை. நமக்கு கூட ஒரே ஒரு மறைமுக செயல் திட்டமும் இல்லை. நேரடியான செயல் திட்டம் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் நிறுவிய, வணக்கத்துக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்கள் வலுப்படுத்திய இந்த சாமானியர்களுக்கான இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும். சாமானியர்களுக்கு எதிரான ஆட்சி இருக்கக்கூடாது. இவ்வளோதானே. இதில் ஏன் நீங்கள் முரண்படுகிறீர்கள்? ஏன் எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? யாராவது அரவணைத்து செல்வதுதானே அரசியல். அரசியல் என்பதே அரவணைத்து செல்வதுதான் அரசியல். சின்ன கேள்வி ஐயா, உலகத்தில் பல வரலாற்றை படிச்சிருக்கிறோம். கரிபாலுடைய வரலாறு, ஐன்ஸ்டீனுடைய அந்த கால வரலாறு, சர்ச்சிலுடைய வரலாறு நிறைய படிச்சிருக்கோம். எல்லா அரசியல் தலைவரும் எதிர்முகாமுகளை இருப்பதை வா என்று தான் அழைத்து பார்த்துருக்கிறேன் நான்.
ஆனா பழனிசாமி மட்டும்தான் வராத என கண்டிஷன் போட்டு உலக வரலாற்றில் இப்படி ஒரு மனிதனை இப்படி ஒரு வார்த்தை நான் கேட்டதில்லை. இல்ல அதான் இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு வரல அரவணைத்தார். அதே போலதான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் நீங்க கடந்த காலத்துல 4 அணி போட்டி அதிமுக, ஜே அணி, ஜா அணி, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக என்று முன்னணியினரெல்லாம் விலகிச் சென்று எதிர்நிலைப்பாட்டை எடுத்தவர்களெல்லாம் மறுபடியும் அரவணைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு நம்முடைய கொண்டு வர வேண்டும் என்று ஆர்.எம். வீரப்பன், ஆமா, வி.எச். பாண்டியன் போன்ற முக்கியமானவர்கள், எஸ்.சி. சோமசுந்தரம் தனி கட்சி தொடங்கி எதிராக போனார். அப்ப ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க அந்த தலைவர்கள் அவர்களே எல்லோரையும் அரவணைக்கிற பொழுது எடப்பாடிக்கு ஏன் இந்த பிடிவாதம்? அதுதான் இப்ப அது நான் சார் ஐயா நீங்க படித்தவர் சொல்லட்டும் ஐயா. உலக வரலாற்றில் நான் என்ன கேட்கிறேன், பழனிசாமியை போன்ற புதிய சரித்திரம் படைத்தவர் யாரும் இல்லை. ஏன்னு கேளுங்க, எல்லாரும் எங்க வாங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க, எல்லாரும் வாங்க. ஆனா இவர் மட்டும் வராது. அது என்ன நோக்கம்? பாருங்களேன், உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளிவந்தால் நான் புடவை கட்டிக்கொள்வேன் என்று மதுரை மேயராக இந்த முத்து சொல்கிற போது அவரை மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொண்டார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். ஆமா, சேலை கட்டுவேன். ஆமா, அப்படி பேசுறாங்க. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஜே அணியாக இருந்த போதும் சரி, அப்புறம் முதல்வராக வந்த போதும் சரி, அஇஅதிமுகவிலேயே எம்ஜிஆர் கீழ் பணியாற்றுறவர்களை எப்படியெல்லாம் அருவருப்பாகலாம் ஆபாசமாகலாம் பேசினார்கள். அத்தனையும் மறந்து மீண்டும் சேர்த்து அவங்களுக்கு பொறுப்பையும் கொடுத்தார்கள். மிக கண்ணியமான பொறுப்பு, மிக உயர்ந்த பொறுப்பு, மிக நல்ல பொறுப்பு, மிக உயரிய பொறுப்பு. அழகு பார்த்து நடந்ததா இல்லையா? என்ன காரணம்? ஏன்னால் இது சாமானியர்களுக்கான இயக்கம், என்னோடது இல்லைங்கிற ஒரு எண்ணம் 2 பேருக்குமே இருந்தது. அவர்கள் தான் ஆளுமை மிக்க தலைமையாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது, இல்லை இது சாமானியர்களுக்கான இயக்கம். இப்போது நான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன், அவ்வளோதான், இந்த பொறுப்பு என்னிடம் இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் இது தொடர்ந்து சாமானியர்களுக்காக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்த ஒரு தெளிவு இருந்தது. அதனால் அந்த தெளிவும் அந்த எண்ணமும் இருந்தாலே போதும், ஒன்றுபட்டு விடும். ஒன்றுபட்ட அஇஅதிமுக தான் என்றைக்குமே தமிழகத்துக்கு நல்லது. கண்டிப்பாக. அதை ஏன் உணர்ந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்பதில் புரியவில்லை.